பிரைஸ் தி லார்ட். கொலேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்கவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போ தேவன் உங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்காரு. விடுதலையாக்கி தன்னுடைய அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள நம்மளை உட்பிரவேசிக்க செஞ்சிருக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பிசாசு அவனோட அதிகாரம் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ பற்றி பேசும்போது அன்பின் குமாரன் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. ஆனா பொதுவா பிசாசானவன் எப்படி ஏமாத்துவான் அப்படின்னா, அன்பா ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி ஏமாத்துவான். மேலோட்டமா பார்க்கும்போது தேவன் நம்ம கிட்ட அதிகாரமா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா அது உண்மை அல்ல. ஆதியில ஆதாம் ஏவாள் கிட்ட தேவனானவர் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதிகாரத்துல சொன்ன மாதிரி இருக்கும். ஆனா பிசாசானவன் சர்ப்ப மாதிரி ஏவாள் கிட்ட வந்து, நீ இந்த பழத்தை சாப்பிட்டா தேவன மாதிரி ஆயிரலான்னு சொல்லிட்டு அன்பா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா பிசாசானவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா அவன் கண்ட்ரோல்ல நம்மளை மாத்திருவான். அவன் சொல்றதான் நம்ம செய்ய முடியும். நம்மளுடைய விருப்பம் அப்படிங்கிறது அங்க எதுவுமே நடக்காது. ஆனா தேவனுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க அப்படின்னா தேவன் உங்க விருப்பப்படியே உங்களுக்கு நடக்க வைப்பாரு. உங்களுடைய விருப்பத்துக்கு அவரு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாரு. வாசப்படியில நின்று கதவை தட்டுகிறேன்னு சொல்றாரு. நீங்க விரும்பி கதவை திறந்தா மட்டும்தான் அவரு உள்ள வருவாரு. அவரு அன்பானவர். தேவன் நம்மள அன்பினால கட்டுப்படுத்துறாரு. பிசாசானவன் அதிகாரத்தினால கஷ்டப்படுத்துறான்.